அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 மாத பயிற்சி வகுப்பு, அதாவது யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்ஆர்பிக்கு 10 மாத பயிற்சி வகுப்பு செப்பரேட்டா ஒவ்வொரு டாபிக்ஸையும் 360 வியூவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்திட்டு இருக்கோம். ஸோ அது போக இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்சியர் கல்வியோட டாபிக்ஸ் படி பயிற்சி பற்றிய ஏற்கனவே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பயிற்சி பற்றிய பார்க்காதவங்க தெளிவான முறையில பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுல ஒவ்வொரு டாபிக்கும் லைக் வந்து பாலிட்டி இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து ஹிஸ்டரியில ஒரு 85% வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து எக்கனாமிக் டாபிக்ஸ் ஒரு 3 to 4 நாள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சைடில் மேக்ஸ் வந்து போயிடலாம். இது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிளஸ் டெட் எல்லா எக்ஸாமுக்குமே வந்து யூஸ் ஆகும். இன்க்ளூடிங் நம்ம வந்து வரக்கூடிய பிசி எக்ஸாம் பிளஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு நம்ம வந்து இந்த வகுப்பு ஒவ்வொரு ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி ஒவ்வொன்றையும் ஒரு 6 கிளாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுபடி நான் தெளிவா வந்து நடத்திட்டு இருக்கேன். ஸோ நம்ம எக்கனாமி பாடத்தை பொறுத்தவரையில ரொம்ப கம்மியா படிச்சீங்கன்னா போதும். அது வந்து ஆட்சியர் கல்வியில டாபிக்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம தெளிவான முறையில கொடுத்துருக்கோம். ஸோ எக்கனாமியை பொறுத்தவரையில எப்படி படிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கையில எடுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா பணம், வங்கிகளை பத்தி படிக்கணும், நேஷனல் இன்கம் பத்தி படிக்கணும், அக்ரிகல்ச்சரை பத்தி படிக்கணும், பொது நிதி. இது ஒரு செட் ஆஃப் டேட்டாவை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தெளிவான முறையில படிச்சுக்கோங்க. இது படிச்சு முடிச்ச பிறகு இதுதான் வந்து எக்கனாமில வெயிட்டா உள்ள டாபிக். 10 கொஸ்டின்னா 7 கொஸ்டின் இந்த டாபிக்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து படிக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுல எக்கனாமி பாடத்துல உமன் டாபிக், உமன்ஸு, ரைட், சில்ட்ரன்ஸு, எஜுகேஷன், ஹெல்த், ரிசர்வேஷன், வல்னரபிள் ஸ்கீம்ஸ், பாவர்ட்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அர்பன் ரூரல் ஸ்கீம்ஸ், அர்பன் லெவல்ல, நகர லெவல்ல, கிராமங்கள் லெவல்ல வேலை வாய்ப்பு அண்ட் இ கவர்னன்ஸ். இது வந்து 3வது லெவல் ப்ரியாரிட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிளானிங், 5 இயர் பிளானிங், ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆயோக், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா 2nd லெவல்ல ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துக்கணும். இதுல அதிகமான கேள்விகள் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா இந்த இண்டஸ்ட்ரி, இந்த ஒரு சில டாபிக்ஸ் வந்து இருக்கு. இது லைட்டா பாத்தீங்கன்னா போதும். யூபிஎஸ்சிக்கு தான் இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ அதனால இப்ப சொல்லக்கூடியதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணினா போதும். இண்டஸ்ட்ரி, எக்ஸ்டர்னல் செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு வந்து இதுல யூபிஎஸ்சிக்கு தான் வந்து முக்கியம். இதே மாதிரி தமிழ்நாடு எக்கனாமியும் வந்து படிப்போம். இந்திய லெவல்ல எஜுகேஷன் எல்லாம் படிக்கும் போதும் தமிழ்நாட்டு லெவல்லையும் எஜுகேஷன் படிப்போம், சில்ட்ரன்ஸை பத்தி படிப்போம், உமன்ஸை பத்தி படிப்போம், ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸை வந்து படிப்போம், ஹெல்த், அக்ரிகல்ச்சரல் எல்லாத்தையும் காமனா வந்து படிப்போம், ரைட்டா? ஸோ இப்படி எக்கனாமி வந்து உடைக்கிறோம். இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பில ஏற்கனவே நான் பயிற்சி பற்ற வந்து கொடுத்துருக்கேன், ரைட்? ஸோ இதுல வந்து பாருங்க, ஆட்சியர் கல்வி டாபிக்ஸ்ல நான் வந்து சொல்றேன். ஸோ இதுல முக்கியமா இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பெர்சன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். எல்லாத்துலயும் இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டி வந்து படிக்கணும். எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுல இந்தியன் பாலிட்டிலையும் இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டி வந்து படிப்பீங்க, ஹிஸ்டரியிலையும் இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டி வந்து படிப்பீங்க, ஜியாகிரபி இதுல எக்கனாமில வந்து படிப்பீங்க, ஜியாகிரபி, பாலிட்டி. இதுல ஒவ்வொரு ஆய்வாளர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ஆய்வாளர்களை பத்தி பாத்தீங்க அப்படின்னா தெளிவான முறையில நீங்க வந்து படிக்கணும். ஸோ இப்போ எக்கனாமில பெர்சனாலிட்டி ஓரியன்டா இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து ஓவரால் வியூ வந்து கொடுத்துட்றேன். அதாவது பிசி எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ்ல கேட்கப்பட்ட கொஸ்டினை டாபிக் வைஸ் நான் வந்து காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். நீங்க படிக்க வேண்டியது வெறும் 20% தான். அந்த 20% எது அப்படிங்கிறத ஆட்சியர் கல்வியோட 2-in-1 புத்தகம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிகே பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தகம் உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல வழிகாட்டும். ஸோ நீங்க இந்த டாபிக்ஸ், நம்ம ஜிகே புத்தகத்துல இருக்கக்கூடிய டாபிக்ஸ், தமிழ் புத்தகத்துல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து படிச்சீங்கன்னா மட்டும் போதும். உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், டிஆர்பியா வந்து இருக்கட்டும், டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துக்கும் மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். சப்போஸ் நீங்க வந்து யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், குரூப் 1, குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணணும்னா யூபிஎஸ்சி 2-in-1 புத்தகம் பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து கைட் பண்ணும். ஏன்னா இப்ப முழுக்க டிஎன்பிசி கொஷின் பேட்டர்னை யூபிஎஸ்சியோட ஃபார்மேட்டுக்கு வந்து மாத்திட்டாங்க. யூபிஎஸ்சி எப்பவுமே ஸ்டாண்டர்டா வந்து இருக்கும். அப்போ நம்ம அதை நோக்கி என்ன பண்ணணும், ப்ராப்பரா வந்து படிக்கணும், ரைட்?
இப்போ இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டி ஆட்சியர் கல்வியில எக்கனாமி கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில தலைப்புகள் வந்து கொடுத்துருக்கேன். அதுல இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டி 27 தலைப்புகள் இருக்கு. அதுல முதல் தலைப்புல இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டியில இது வரைக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி ஓகே. ஸோ அந்த இதுல கேட்கப்பட்ட கேள்விகளை நான் வந்து தெளிவான முறையில சொல்றேன். ஸோ இதுல குவாசிரெண்ட் அப்படிங்கக்கூடிய போலி வாரம் அப்படிங்கக்கூடிய கருத்தை சொன்னவர் வந்து பார்த்தோன்னா மார்ஷல். நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்பீடா. இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டியில என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து இடையில வந்து பேச வேணாம், ஜஸ்ட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்றேன். ரைட்டா? ஸோ மார்ஷல் அப்படிங்கக்கூடிய பெர்சனாலிட்டி ஓரியன்டா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஸ்கூல் புக்ல அங்கங்க வந்து இருக்கும். ஓகே. ஸோ குவாசிரெண்ட் அப்படிங்கிறது எக்கனாமி தியரி ரிலேட்டடான ஒரு கான்செப்ட். ரைட்டா? ஸோ இது வந்து மார்ஷல் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாரு, மெயினா வந்து ஆல்மோஸ்ட் அப்படின்னு வந்து மீனிங். குவாசி அப்படின்னா ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற மீனிங். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ. ஸோ அப்போ நீங்க வந்து போலி வாரம் அப்படிங்கிறது கான்செப்ட் ஓரியன்டா வந்து கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் பெர்சனாலிட்டி ஓரியன்டா வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இடையில யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, போர்டில் வந்து ஏதாவது இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கிளாஸ் வந்து திரும்ப அட்டனே பண்ண முடியாது, மொத்தமா வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ரைட்டா? ஸோ உங்களுக்கு அன்மியூட் பண்ணாம ஏன் இருக்கிறோம் அப்படின்னா திடீர்னு ஏதாவது டவுட் இருக்கும், திடீர்னு மைக் ஏதாவது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு தான் வந்து வெயிட் பண்றேன். ஸோ மற்றபடி நீங்க ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்து பண்ணீங்கன்னா கிளாஸ் அவுட் நீக்கிடுவேன். ப்ளஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸே வந்து திரும்ப வந்து ஜாயின் பண்ண முடியாது, பிளாக் லிஸ்ட்ல போட்டு விட்டுருவேன். நீங்க அதர் ஐடியில வந்தீங்கன்னாலும் உங்க சர்வர் மூலமா பார்ட்டிசிபேட்டே வந்து பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ போலி வாரம் அப்படிங்கக்கூடியது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ், புள்ளியல் அப்படிங்கக்கூடிய புள்ளியலின் தந்தை யார் அப்படிங்கக்கூடிய கேள்வி. ஓகே. மகளனோபிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே. மகளனோபிஸ் அப்படிங்கிறவரு ஒரு முக்கியமான பர்சன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புள்ளியலின் தந்தை. ஸோ இவருடைய பிளான் நம்ம வந்து 5 இயர் பிளான் வந்து அடுத்து வந்து படிப்போம். ரைட்டா? ஸோ அதுல 5 இயர் பிளான் சார்ந்த விஷயத்திலையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மகளனோபிஸ் சார்ந்த விஷயத்த நம்ம வந்து படிப்போம். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்டா, ஸோ எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டா அக்யூரேட்டா பாருங்க, போதுமானது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வந்து படிச்சா போதும். நம்ம வந்து தேவையில்லாத தகவலை தேடி தேடி உங்களுடைய பல மணி நேரத்தை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா வீணடிச்சிடக்கூடாது. ரைட்? ஸோ மகளனோபிஸ் பிளான் சார்ந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ புள்ளியலின் தந்தை யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மகளனோபிஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ரெண்டாவது 5 இயர் பிளான், இந்தியாவில் செகண்ட் 5 இயர் பிளானோட டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1956 to 1961, 56 to 61. ரைட்டா? ஸோ இந்த காலகட்டங்களில் தான் வந்து பாத்தீங்கன்னா மகளனோபிஸ் அப்படிங்கிறவர் இந்திய புள்ளியின் தந்தை வந்து இருக்கிறார் இல்லையா? ஸோ இவருடைய இதுபடிதான் இந்த செகண்ட் 5 இயர் பிளான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த டேட்டாவும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அடுத்த தகவல் வந்து பார்ப்போம். புனித கெனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன்ஸ் அப்படிங்கிறத ப்ரொபோஸ் பண்ணது யாரு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எக்கனாமில ஆடம் ஸ்மித்தை பத்தின தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஸோ இதுவும் எஸ்ஐ பிசி எக்ஸாம்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்ல நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. ரைட்டா? ஸோ இந்த தகவலையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ புனித வரி விதிப்பை உருவாக்கியவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு? ஆடம் ஸ்மித். ஓகே. எக்கனாமில ஆடம் ஸ்மித் சார்ந்த விஷயங்கள அடிக்கடி நம்ம வந்து படிப்போம். ஓகே. ஸோ இது வந்து எந்த வருஷம் வந்து இது பண்ணாரு அப்படின்னா ஸோ அந்த பிரின்சிபால் வந்து 1776. அது தேவையில்லை, இந்த டேம் மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஆடம் ஸ்மித் சார்ந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் ஓகே. ஸோ இது நீங்க பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இதெல்லாம் முக்கியமா வந்து படிக்கணும். அப்போ நீங்க கிளாஸ் எங்கேயாவது வந்து படிக்கலாம், ஏதாவது வந்து இது பண்ணலாம். அப்போ இந்த படி நடத்துறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, தெளிவான முறையில நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆடம் ஸ்மித் சார்ந்த விஷயங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் உயர் குடி வகுப்பு அல்லா கோட்பாடு. ஸோ கார்ல் மார்க்ஸ் வந்து கொண்டு வந்தது.
கூடிய வகுப்பல்லா கோட்பாடு கார்ல் மார்க்ஸ் கொண்டு வந்த ஒரு கோட்பாடு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்க, இது எக்கனாமிஸ்ட் தான். டேவிட் ரிச்சர்ட்ஸ் அவருடைய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1772 to 1823 காலகட்டம், 1823, ரைட். ஸோ இது இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டி சார்ந்த விஷயங்கள் வந்து பாத்துட்டீங்க. அடுத்து வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ரொம்ப சாரி, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி, இதெல்லாம் நீங்க வந்து படிக்கணும். இப்போ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலப்பு பொருளாதாரம். ஸோ அதாவது மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மிக்ஸ்டு எக்கனாமி அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் ரஷ்யாவில இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் 5 year பிளான் இருக்கு இல்லையா, அந்த பிளானை யாரு கொண்டு வந்திருப்பாருன்னா நேரு வந்து கொண்டு வந்திருப்பாரு. எங்க இருந்து கொண்டு வந்திருப்பாருன்னா ரஷ்யாவில இருந்து கொண்டு வந்திருப்பாரு. ரஷ்யாங்கிறது 1991க்கு முன்னாடி USSR வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து தனியா வந்து உடைஞ்சிருக்கும். இப்போ இதுல தனியார் மயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தனியார் மயம் அப்படின்னா இப்போ கவர்மெண்டுடைய ஒரு செக்டார் வந்து இருக்கு. இப்போ ஆவின் பாலகம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் செக்டார்ல வந்து இருக்கு. இப்போ ஆவின் பாலகம் ஏதோ ONGC இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுல 51% வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து பாத்தீங்கன்னா கையாண்டுகிட்டு இருக்கும். இப்போ 100% கையாண்டுகிட்டு இருக்கும். அதுல சர்டன் பெர்சன்டேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா பிரைவேட்டுக்கு அதோட ஷேரை வந்து விற்பாங்க. அப்போ அதுல எடுக்கக்கூடிய முடிவுகளை தனியார் மயமும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது பேர் தான் என்னது, நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரயில்வே இருக்கும், இந்தியன் ரயில்வே இருக்கு. அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரங்க லைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோ ஓனரு அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஏதாவது வந்து விட்றதுக்கு ரெடியா இருக்காங்க, சர்வீஸ் நல்லா பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ரயில்வேல சட்டன் இதை வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க, ரைட். அதுதான் வந்து என்னது தனியார் மையம். கலப்பு பொருளாதாரங்கிறது மிக்ஸ்டு எக்கனாமி. தனியார் மையமும் பிரைவேட் செக்டாரும் கவர்மெண்ட் செக்டாரும் இணைந்து, ஓகே, பிரைவேட் செக்டாரும் பப்ளிக் செக்டாரும் தனியார் மற்றும் பொதுத்துறை இரண்டும் இணைந்து செயல்படுவது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. இப்போ வந்து ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் ரோடு போடும், அதை மெயின்டைன் பண்றது யார் பண்ணுவா, பிரைவேட்டா டோல்கேட் அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அரசு வந்து எப்பவுமே இருக்கும். அரசு வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஓரியன்டா இருக்கும், வெல்ஃபேர், மக்களுக்கு நல்லது பண்ணுவது மாதிரி செயல்கள்ல பொதுவா அரசு வந்து எழுதணும். பிரைவேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லாபம், ப்ராஃபிட் மோட்டிவ்ல தான் என்ன பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. ஸோ இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொல்லுவோம், ரைட். ஸோ இந்திய பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலப்பு பொருளாதாரம், ரைட். அதை வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா. ஸோ இதுல அதுக்கப்புறம் உலகமயம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊர்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பதி லட்டு இருக்கு. ஸோ இந்த லட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காக்காரனும் லட்டை வந்து என்ன பண்ணலாம், ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஸோ நம்ம திருப்பதி லட்டுக்கு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக மையம் 1995 வந்து உகாண்டா மாநாடு வந்து நடந்திருக்கும். அந்த உகாண்டா மாநாடுக்கு அப்புறம் இந்த காட் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. முன்னாடி காட் அக்ரிமெண்ட்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை உகாண்டா கான்ஃபரன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும். அந்த கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் 1995ல என்ன பண்ணுவாங்க, இந்த காட் அக்ரிமெண்ட்டை வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனா, உலக வர்த்தக மையமா வந்து மாற்றுவாங்க. இந்த உலக வர்த்தக மையத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கக்கூடிய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அறிவுசார் சொத்துரிமை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அந்த அறிவுசார் சொத்துரிமைக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா புவிசார் குறியீடு, ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு குறியீடு வந்து கொடுப்பாங்க. அந்த குறியீடுக்கான வேலிட்டி வந்து பாத்தீங்கன்னா 10 years. ஸோ அதுபடிதான் தமிழ்நாட்டுல மதுரை மல்லி இதுக்கெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு தமிழ்நாடு ப்ராடக்ட்டும் வேர்ல்ட் லெவல்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு இந்தியாவில இருந்து என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ் வந்து நாம வந்து பண்றோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உலகமயம். இப்போ அமெரிக்காக்காரன் ஆப்பிளுக்கான சாஃப்ட்வேர் வந்து கண்டுபிடிப்பான். ஸோ சைனாக்காரன் அதுக்கான ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்பான். அந்த ஐபோன் வந்து பாத்தீங்கன்னா இங்க துபாயில வந்து அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்து சேல் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி உலகமயமாதல் என்ன ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. தாராளமயம் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு கம்பெனிக்கு ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படணும். இப்போ அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பல சிக்கல்கள் வந்துருந்துச்சு. இப்போ நினைச்சா ஆன்லைன்ல உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணீங்கன்னா வித்தின் செகண்ட்ல நாம வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் எளிமையான முறையில தாராளமயமாக்குதல், இந்த தனியார் மயமாக்குதல் அப்படிங்கக்கூடிய பிரின்சிபால்ல இந்திய பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நேரு கொண்டு வந்த முக்கியமான திட்டம். ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் அப்படின்னு வந்து கூறினவர் யாருன்னா வாக்கர் அப்படிங்கிறவர். ஓகே, வாக்கர் அப்படிங்கிறவர், அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னா பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட். ரைட்டா? நான் இப்போ சொன்னேன் இல்லையா, பிரைவேட் செக்டார் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, லாப நோக்கத்தோட செயல்படுவாங்க. கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி இருப்பாங்க இல்லையா, முதலாளித்துவ நாடுகள். அவங்க முழுக்க சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மோட்டோட இருக்க மாட்டாங்க. இப்போ ஜியோ இருக்கிறான், அவன் ஜியோ கவர்மெண்ட் இருக்கு. ஜியோ என்ன பண்ணுவான், முதல்ல ஒரு 2 வருஷம் உங்களுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்துட்டு அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 230 ரூபா 250 ரூபா உங்களை அந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து வர வச்சிருவான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்ன பிரைம் ஃப்ரீ இந்த மாதிரி நிறைய வந்து சொல்றாங்க. நீங்க பிரைமே வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. கேபிள் டிவிக்காருக்கு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு 150 ரூபா 200 ரூபா கொடுத்தது இப்போ மாசம் 600 ரூபா இன்டர்நெட்டோட ரீசார்ஜ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து தயாராகக்கூடிய சூழ்நிலை வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து என்னது, அந்த முதலாளித்துவம் கான்செப்ட்ல வரக்கூடியது. நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமி ஃபாலோ பண்றோம். ஆனா இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு கட்சி நிதிக்காக இந்த மாதிரி பிரைவேட் செக்டார்ஸ்க்கு பிரைவேட் ஓனர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருந்துட்டு இருக்கு. இது வந்து ஜனநாயகத்தோட இப்ப இருக்கக்கூடிய சவால்கள். ரைட்? ஸோ அடுத்து வந்து பாருங்க, காமர்ஸ் ரிலேட்டட் டு, ஸோ காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கூட்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ். இப்போ முன்னாடி ஸ்டார்டிங்ல வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உலகம் இருக்கும்போது, இப்போ உங்க ஊர்ல நீங்க சின்ன பிள்ளையில இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க, உங்க அம்மா சீனி, உங்க வீட்டுல உள்ளவங்க சீனி இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சீனிட்ட கொடுப்பாங்க, சீனி கொடுப்பாங்க. சீனி வந்து பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட வாங்குவாங்க. இது வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பருப்பு இல்லைன்னா பருப்பு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாத்தையும் குடிப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு, கரண்ட் பில்லு வந்து சார்ஜ் அதிகமாச்சு. எனக்கு தண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடத்துக்கு 1 ரூபா 2 ரூபா அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்சேஞ்ச் வேல்யூஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பணத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாச்சு. எதனால, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸோட வேல்யூ. இப்போ முன்னாடி சீனிங்கிறது ஈஸியா வந்து கிடைக்கும், ரேஷன் ஷாப்ல வந்து கிடைக்கும். இப்போ அந்த ப்ராடக்டே நம்ம 40 ரூபா 50 ரூபா கொடுத்து வாங்கும் போது அதை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறது வந்து என்ன ஆகுது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகுறதுனால இதாகுது. இப்போ நம்ம ஒரு தண்ணி கேட்டா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பாட்டில வந்து பிடிச்சி கொடுத்துருவோம். ஸோ அதே இது குளிக்கிறதுக்கு ஒரு பக்கெட் கேட்டா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வேணும்னு கேட்டா யாராவது கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ கிராமத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் சார்ந்த விஷயங்கள் வந்து வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து காமர்ஸ் ரிலேட்டடான எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் சார்ந்த விஷயங்கள், அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்து ஏற்றுமதிக்கான பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் அவை டேஷ் என்று அழைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இன்ட்ரிபோர்ட் ட்ரேட் அப்படிங்கிறது என்னன்னு அப்படின்னு வந்து சொல்றேன். ஓகே, ஒரு கூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக இம்போர்ட் பண்றோம். ரைட்டா? அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபாரின் ட்ரேட் அப்படின்னா இப்போ நம்ம வந்து சைனாக்காரன்ட்ட இருந்து சைனா ப்ராடக்ட் லைக் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் போனு, டாய்ஸு, பட்டாசு அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஃபாரின் ட்ரேடு அங்க இருந்து. இப்போ ஆயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா இந்த நாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்றோம். ரைட்டா? ஸோ இதெல்லாம் ஃபாரின் ட்ரேடு. ஹோம் ட்ரேடுங்கிறது இந்தியாவுக்குள்ளே வந்து பண்றது. ஓகே, என்ட்ரிபோர்ட் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இம்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட்னா இந்தியாவில இருந்து ஒரு பொருள் வெளியே போறது என்ன சொல்லுவோம், எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வர்றது இம்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? ஒரு பொருள் இம்போர்ட் பண்ணோம்னா நாம என்ன பண்ணணும், ருபீஸ் கொடுக்கணும், காசு வந்து கொடுக்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அவங்க காசு தருவாங்க. அப்போ ஒரு நாட்டுக்கு நல்லது எதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணாதான் அந்த கண்ட்ரி என்ன இருக்கும், நல்ல வளர்ச்சி அடைந்த நாடா வந்திருக்கும். இந்தியாவில் எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயத்துல நம்ம வந்து கீழே தான் வந்திருக்கிறோம். ரைட்டா? ஸோ அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இப்போ நம்ம வந்து தங்கம் 1 kg வந்து இது பண்ணோம் அப்படின்னு இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா
அதுல என்ன பண்ணணும் 20% கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா இந்தியாவோட பொருளாதாரம் தங்கம் அதிகமா வந்து இறக்குமதி பண்ணோம்னா பொருளாதாரம் சார்ந்த சவால்கள் வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ அந்த டேர்ம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்து growth. இதெல்லாம் வந்து எக்கனாமியோட டேர்ம்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சி. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? டெவலப்மெண்ட் அப்படின்னா இப்போ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன்ல வரும்போது ரூம் ரெண்ட் கட்ட முடியாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு பார்ட் டைம் வேலை பார்க்கலாம், கையில கொஞ்சம் காசு இருக்கலாம், நீங்க படிக்கிறதுக்கு ஒரு டேபிள் வாங்கியிருக்கலாம், ஒரு 3 வேளை சாப்பாடு இருக்கலாம், நிம்மதியா வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ரைட்டா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட். ரைட்டா? டெவலப்மெண்ட். குரோத்ங்கிறது நீங்க ஸ்டார்டிங்ல எக்ஸாமுக்கு எந்த ஒரு நாலேஜும் வந்து இல்லாம இருக்கலாம். இப்போ நல்ல நாலேஜ், நல்ல உங்களால வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து என்னது growth அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இப்ப சென்னை சிட்டி நல்லா வளர்ச்சி அடையுது, டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அங்க உள்ள மக்களுடைய வாழ்விடம், சுகாதாரம் இதெல்லாம் வந்து மேன்மை அடைகிறது, அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து உயரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா growth அப்படின்னு வந்து சொல்லிடுவோம். ரைட்டா? இதெல்லாம் எக்கனாமியோட டேர்ம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும், உமன்ஸ்க்கு ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஐ ரைட் டு எஜுகேஷன் மூலமா 6 முதல் 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆர்டிகிள் 21A படி அண்ட் ஆர்டிகிள் 45 படி என்னது ப்ராப்பர் எஜுகேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ரைட்டா? ஸோ அந்த எஜுகேஷனை பத்தி என்ன பண்ணணும், ஸோ இது வந்து கவர்மெண்ட் கொடுக்கறது. பெண்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் வந்து அர்பன் லெவல்ல ஸ்லம் ஏரியா டெவலப்மெண்ட், அனைவருக்கும் வீடுகள் வந்து கட்டி கொடுக்கறது, இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து எதை பொறுத்து வந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்புல அரசு நெறிமுறை கோட்பாடு டைரக்ட் பிரின்சிபால் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதாவது டைரக்ட் பிரின்சிபால் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ அதுபடி என்ன பண்றாங்க, அரசு இந்த விஷயம் வந்து பண்றாங்க. இது எல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவைகள், சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வங்கிகள் சார்ந்த விஷயத்துல நம்ம வந்து போயிருவோம். ரைட்டா? வங்கிகள் சார்ந்த விஷயத்துல நம்ம வந்து போயிடலாம். சோ இப்போ ஒவ்வொரு டாபிக்கையும் நான் வந்து சொல்றேன், சொல்லிட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ள டாபிக் வைஸ் போகும்போது உங்களுக்கு பிரம்மாதமா வந்திருக்கும். ஓகே, இவ்வளவுதானா எக்கனாமி, இதுக்கா இவ்வளவு பிரம்மாண்டமா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து நினைப்பீங்க. அப்போ இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டி பார்த்தாச்சு, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பார்த்தாச்சு, அடுத்து மணி அண்ட் பேங்கிங் சார்ந்த விஷயத்த நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ பத்தி படிக்கணும், ஆர்பிஐ ரிலேட்டடான டேர்ம்ஸ் வந்து படிக்கணும், பிளஸ் ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து படிக்கணும், ஒரு சில வங்கிகள், வங்கி பணம் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து படிக்கணும். ஓகே. பேங்க் ரீகன்சாலிடேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து யார் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ உங்களுக்கு பேங்க்ல தான் வந்து என்ன பண்ணுவாங்க, யாரு பண்ணுவா அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பெரிய பெரிய வங்கிகளுக்கான விஷயங்களை தான் வந்து பண்ணுவாங்க. இது பேங்க் ரிலேட்டடான விஷயங்கள். பேங்க் ரீகன்சாலிடேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வங்கிகள் தான் வந்து பண்ணும். ரைட்டா? ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து 2010ல டிஎன்எஸ்ஆர்பில வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ₹1 நோட்டு இந்திய இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹1 நோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேட் மணி அப்படின்னு வந்து கட்டளை பணம் என்று அழைக்கப்படும். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ நேரோ மணி, ப்ராட் மணி அதெல்லாம் நான் கான்செப்ட் உள்ள போகும்போது M0, M1, M2, M3 இதெல்லாம் வந்து இருக்கு. அதை நான் உள்ள போகும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகே. இப்போ செக் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து உங்க அக்கௌண்ட்ல காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காசை இன்னொருத்தவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஈஸியா வந்து எடுக்கணும் நம்ம அக்கௌண்ட்ல இருந்துன்னா நம்ம செக் புக் வந்து அவங்களுக்கு வந்து டேட் போட்டு நம்ம வந்து கொடுப்போம். ரைட்டா? ஸோ இதுல செக் சர்க்குலேஷன் மோர் தென் 6 மந்த் அப்படிங்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலான புழக்கத்தில் உள்ள காசோலைகள் வந்து பாத்தீங்கன்னா காலக்கேடு முடிந்த காசோலை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா அது அந்த அந்த டேம் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து செக்ல வந்து என்ன பண்ண முடியாது, காசு வந்து எடுக்க முடியாது. சில வாட்டி செக்ல வந்து காசு இல்லாம வந்து போகும். அதுக்கு செக் மோசடி வழக்கு வந்து தொடருவாங்க. ஓகே. ஸ்டேல் செக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். செக் ரிலேட்டடான டேர்ம்ஸ் வந்து மணி அண்ட் பேங்கிங்ல கேட்டிருக்காங்க. ஓகே. மணி அண்ட் பேங்கிங்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. பேங்க் ரீகன்சாலிடேஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ அது 1 நோட்டை பத்தி கேட்டிருக்காங்க. செக் ரிலேட்டடான கான்செப்ட் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் வந்து கான்செப்ட் தான், சின்ன சின்ன கான்செப்ட். இப்போ உங்க அம்மா வந்து பக்கத்து பலசர கடைக்கு வந்து போறாங்க, பலசர கடைக்கு போயிட்டு ஒரு மளிகை பொருள்லாம் வாங்குறாங்க. அது வந்து சிகரெட் அட்டையில வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் எல்லாம் எழுதி கொடுப்பாங்க.
எவ்வளவு காசு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி. அது வந்து என்னது, ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கை தானே. ஸோ எவ்வளவு ரூபா கொடுக்கணும், எவ்வளவு ரூபா வரவு. ஸோ அந்த தான் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமநிலை விலை அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. சமநிலை விலைன்னா நான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சொன்னல, நம்ம சீனி கொடுத்தோம்னா ஏத்த வீட்டுல பருப்பு வாங்கிடலாம். ஸோ அப்போ என்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அளிப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சமநிலை விலை அப்படின்னு சொல்லுவோம். இது பிசி எக்ஸாம்ல கேட்டது, ரைட்டா. ஸோ இந்தியன் ரூபி வந்து பாத்தீங்கன்னா பல முறை டிவாலுவேட் பண்ணியிருக்காங்க. 2016 வந்து பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து 1947ல இருந்து எத்தனை முறை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4 முறைன்னு நினைக்கிறேன். இந்த ஆன்சர் வந்து தப்பு, ரைட்டா. ஸோ 4ஓ 5, நான் இது வந்து செக் பண்ணி சொல்றேன், ரைட்டா. ஸோ அது 1947ல ஒரு வாட்டி வந்து பண்ணியிருப்பாங்க, டிவாலுவேட் பண்ணியிருப்பாங்க. இது மணி டிவாலுவேஷன்ஸ் ஓரியன்டான விஷயத்த நான் அடுத்து வந்து சொல்றேன். ஓகே, அடுத்து குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெத்தட். இதுல குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து இருக்கு, ரைட்டா. ஸோ நம்ம வந்து ஆர்பிஐ வங்கி கீழே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் வந்து பார்ப்போம். ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ அப்படிங்கக்கூடியது, ரைட்டா. ஸோ ரிப்போ ரேட் சார்ந்த விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க, காசு கையில இருக்கக்கூடிய காசை வங்கிகளுக்கு வந்து கொடுப்பாங்க. வங்கிகள் அதுக்கு வந்து வட்டி கொடுக்கும். ஸோ அது வந்து ரிப்போ ரேட்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் ரிப்போ அப்படிங்கிறது ஆர்பிஐ என்ன பண்ணும், வங்கிகள்கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் வாங்கிடும், அதுக்கு ஒரு கம்மியான வட்டியை வந்து கொடுக்கும். அது வந்து ரிவர்ஸ் ரிப்போ அப்படின்னு வந்து சொல்லுவோம், ரைட்டா. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல் அப்படிங்கக்கூடிய மெத்தட் வந்து இருக்கு. அதாவது ஆர்பிஐக்கு கீழே மானிட்டரி பாலிசி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, பணவியல் கொள்கை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த பணவியல் கொள்கை மூலமா பணத்தை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எது மூலமா, இந்த குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் மெத்தட் மூலமா கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ரைட்டா. ஸோ அதுல ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ, அதுல குவான்டிடேட்டிவ் முறை தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல பேங்க் ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பேங்க் ரேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வங்கி வீதம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதுபடி தான் எவ்வளவு வங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா கடன் கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ பேங்க் ரேட் அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ் மெத்தட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், ரைட்டா. இதே மாதிரி குவாலிட்டேட்டிவ் மெத்தட் வந்து இருக்கு. ஸோ குவாலிட்டேட்டிவ் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் ஒரு கார் வாங்குறீங்க, அதுல இருக்கக்கூடிய இஎம்ஐ, உங்களுக்கு வந்து மாசம் மாசம் இவ்வளவு கட்டணும், 1 லட்சம் ரூபாய் கட்டணும் 5 லட்சம் ரூபாய் காருக்கு அப்படின்னா 5 மாசத்துல முடிஞ்சிடும். ஸோ அதுல ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து மாசம் 20,000 ரூபாய் கட்டினா போதும், இத்தனை மாசம் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் நிறைய கொடுத்தாங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 1 லட்சம் கொடுத்தா தான் நம்ம கார் வாங்குற கஷ்டம், 20,000 கொடுத்தா ஈஸியா வந்து வாங்கலான்ட்டு கார் வந்து வாங்குவீங்க, ரைட்டா. அது வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ல ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ இந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மணி ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆர்பிஐ வங்கி பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஸோ ஆர்பிஐ வங்கி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 1934ஆம் ஆண்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒரு ஆக்ட் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுபடி ஆர்பிஐ வங்கி வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கும். எப்போ 1935ல உருவாக்கியிருப்பாங்க, 34 ஆக்ட் படி, ரைட்டா. இது வந்து தெரிஞ்சுக்கணும். இது ஆர்பிஐ வங்கி சார்ந்த விஷயத்துல நம்ம வந்து பார்த்தாச்சு. யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்த டாபிக் பெறுவோம், நேஷனல் இன்கம், தேசிய வருவாய். சொல்லுங்க. சார், அந்த குவான்டிடேட்டிவ் மெத்தட் சொன்னீங்கல்ல, அது ஒரு டைம் சொல்றீங்களா? அது ரொம்ப பெருசா. குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிறது ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ, 2 விஷயம் இருக்கு, ரைட்டா. ரிப்போ ரேட் அப்படின்னு மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ அப்படிங்கக்கூடிய விஷயம் இருக்கு. ரிப்போ அப்படின்னா அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ரிப்போ. முதல்ல வங்கி இருக்கு. வங்கி என்ன பண்ணும், வங்கி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மகிட்ட காசு வாங்குவானுங்க. வாங்கிட்டு நம்ம வந்து ஆளுக்கு ஒரு 10 பேர் இருக்கும், ஆளுக்கு 100 ரூபாயா போடுதோன்னு வச்சுக்கோங்களேன். வங்கிட்ட 1000 ரூபா இருக்கும். இந்த 1000 ரூபாய் என்ன பண்ணுவான்னா வங்கி, இப்போ வந்து ஜியோ ஓனர் இருக்கான், இல்ல இன்னொருத்தவங்க வந்து இருக்காங்க பிசினஸ் மேன், இந்த 1000 ரூபாயில சர்டைன் அமௌண்ட் ஒரு 600 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து டைரக்டா வந்து லோன் விட முடியாது. ஸோ இதுல வந்து கேஷ் ரிவர்ஸ் ரேஷியோ அந்த கான்செப்ட்லாம் இருக்கு, அது கிளாஸ் போகும்போது வந்து பார்ப்போம். ஒரு 600 ரூபாயை என்ன பண்ணுவாங்கன்னா வட்டிக்கு வந்து விடுவாங்க. ஸோ இந்த 100 ரூபா கொடுத்தவங்களுக்கு ஒரு 1 ரூபா கொடுப்பான். 1 ரூபா, ஆளுக்கு 1 ரூபா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பான். ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு 10 ரூபா என்ன பண்ணணும், இவங்க கம்பெனிக்காரங்க காசு வந்து கொடுக்கணும். அப்போ
ரூபா வந்து கொடுக்குறான், இவங்ககிட்ட 10 ரூபா மட்டும் என்ன பண்றான் அப்படின்னா 10 ரூபா வாங்குறான். கிட்டத்தட்ட 9 ரூபா இன்ட்ரெஸ்ட் மூலமா என்ன பண்றான் அப்படின்னா வங்கி வந்து சம்பாதிக்கிறான். ரைட்டா? ஸோ இப்போ 1000 ரூபாய்க்கு 9 ரூபான்னா கோடிக்கணக்கில் போகும்போது அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கூடும். இதுதான் வங்கிகளுடைய லாபம் சார்ந்த விஷயங்கள். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வங்கிகள்கிட்ட பணத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணணும். அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, யார் யாருக்கு காசு வேணுமோ வந்து கொடுக்க முடியாது. இப்போ வங்கி இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான வங்கிகள் இருக்கட்டும், இப்போ விஜய் மல்லையா இருக்கிறாரு, அவர் என்ன பண்றாரு, ஏதோ வங்கியில மொத்தமா வந்து காசை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்போ என்ன பண்ண முடியாது, வங்கி யார் டெபாசிட் பண்ணாங்களோ அவங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியாது. அவர் சிம்பிளா நான் வந்து என்னோட கம்பெனி வந்து கிங்ஃபிஷர் வந்து நஷ்டமாயிடுச்சுன்னு ஓடி போயிடுவாரு. அப்போ அவருக்கான மணியை வந்து என்ன பண்ண முடியாது, ரிகவர் பண்ண முடியாம வங்கிகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சிரமம் அடையும் போது வங்கி வந்து திவாலாகும். வங்கி திவாலாச்சுன்னா ஒட்டுமொத்த பொருளாதாரமும் வந்து பாத்தீங்கன்னா சிதவடைஞ்சிடும். ஸோ அதனால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய மணி ஃப்ளோவை, இந்த மணி ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுல கேஷ் ரிவர்ஸ் ரேஷியோ, லிக்யூட் ரேஷியோ இதெல்லாம் வந்துருக்கு. அது உள்ள போகும்போது பார்ப்போம். இப்போ ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ அப்படின்னா ரைட்டா, ரிப்போ ரேட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரிப்போ ரேட் அப்படின்னா ஓகே, இப்போ ஆர்பிஐ இருக்கு, ஸோ ஆர்பிஐ இருக்கு ரைட்டா, இங்க வங்கி இருக்கு. ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வங்கிக்கு பணம் கொடுப்பாங்க. ஸோ வங்கி என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்போ ரேட் மூலமா இதுக்கு வட்டி வந்து கொடுப்பாங்க. எதுக்கு? ஆர்பிஐக்கு வட்டி கொடுப்பாங்க. ரிவர்ஸ் ரிப்போ அப்படிங்கிறது இங்க வங்கி இருக்கு, இங்க ஆர்பிஐ இருக்கு ரைட்டா. ஸோ ரிவர்ஸ் ரிப்போ அப்படியே வந்து மாத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா வங்கிகள் என்ன பண்ணும் அப்படின்னா பணம் கொடுக்கும், ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, வட்டி கொடுப்பாங்க. இது வந்து ரிவர்ஸ் ரிப்போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே ரிவர்ஸ் ரிப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிப்போ ரேட் வந்து 5 இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் ரிப்போ அதோட கம்மி தான் இருக்கும், 4 அந்த மாதிரி வந்து இருக்கும் ரைட்டா. ஸோ இப்போ 6 ரிப்போ ரேட் 6 இருந்துச்சுன்னா இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு. அப்போ இப்போ ஆர்பிஐ வங்கி என்ன பண்ணுவாங்க, பணம் கொடுக்கறதுக்கு 5 ரூபா வட்டி வாங்குவாங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா ஆர்பிஐ வங்கிகள்ட்ட இருந்து பணம் வாங்குறதுக்கு கொடுக்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 3 ரூபா. அப்போ ஆர்பிஐ என்ன பண்றாங்க, இது மூலமா ப்ராஃபிட் வந்து பண்ணுவாங்க. இதுல கிடைக்கக்கூடிய பணத்தை அரசுக்கு வந்து கொடுப்பாங்க. இது போயிட்டே இருக்கும். அதனால அடுத்த டாபிக் வந்து போயிடுவோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, டிஎன்இஎஸ்ஆர்பியில் ஆர்பிஐ வங்கி எப்போ தொடங்கிச்சு, ஸோ இது முடிஞ்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் இன்கம், தேசிய வருமானம் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட். ஸோ நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது நம்ம 3 செக்டார் வந்து இருக்கு பார்த்துக்கோங்க. பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிசரி செக்டார் அப்படிங்கக்கூடிய 3 செக்டார். இயற்கையே தழுவி செய்யக்கூடிய எல்லா வேலைகளும், லைக் வந்து கனிம வளங்களை வந்து எடுக்கிறது, குவாரி எடுக்கிறது, செங்கல் சூளையில வேலை பார்க்கறது, ரைட், உங்க விவசாய நிலத்துல விவசாயம் பார்க்கறது, மீன் பிடிக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதல்நிலை தொழில், பிரைமரி செக்டார் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ரைட்டா. இந்த முதல்நிலை தொழில செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்டை, அந்த வேல்யூவை, இப்போ உங்க வயல்ல வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து விளைவிக்கிறீங்க, இந்த தக்காளிய பிரைமரி செக்டார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இயற்கையை சார்ந்து நேச்சுரல் ரிசோர்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய தொழில்கள். இரண்டாம் நிலை தொழில், செகண்டரி செக்டார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ தக்காளியா என்ன பண்ணியாச்சு, எடுத்தாச்சு, அதை வந்து என்ன பண்றோம், டொமேட்டோ சாஸா உருவாக்குறோம். அதாவது ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டா, இப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா கோதுமை எடுக்கிறீங்க, அந்த கோதுமையை வச்சு பிஸ்கட் வந்து தயாரிக்கிறீங்க. பிஸ்கட் தயாரிக்கிறது என்னது, இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ரைட்டா. அடுத்து மூன்றாம் நிலை தொழில் என்னன்னு பார்ப்போம். ஸோ மூன்றாம் நிலை தொழில் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த பிஸ்கட் தயாரிச்சாச்சு, சாஸ் இது பண்ணியாச்சு, இதை வந்து சூப்பர் மார்க்கெட்ல கொண்டு வந்து சேல் பண்றீங்க ரைட்டா. ஸோ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் நிலை தொழில் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஒரு உங்க வயல்ல பருத்தி வந்து விளைவிக்கிறீங்க, அந்த பருத்தி எடுக்கிறது என்னது, பிரைமரி செக்டார். அதை வந்து சட்டையா வந்து உருவாக்குறது செகண்டரி செக்டார். அதை கொண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜவுளி கடையில விற்கிறது என்னது, மூன்றாம் நிலை தொழில் சொல்லுவோம். அந்த ஜவுளி கடையில வேலை பார்க்குற ஊழியர்கள் மூன்றாம் நிலை ஊழியர்கள். இதே மாதிரி அதை அந்த மணி, ஜவுளி கடையில காசு கிடக்கு, அதை வந்து வங்கியில கொண்டு போறாங்க, ஸோ அது வந்து என்னது, பேங்கிங், அது வந்து மூன்றாம் நிலை தொழில் தான் ரைட்டா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 3 செக்டார்ஸ் வந்து இருக்கு. இந்த 3 செக்டாரோட இன்கம் தான் நேஷனல் இன்கம், தேசிய வருமானம் வந்து பாத்தீங்கன்னா கணக்கிடுவோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் இன்கமோட
அனதர் பேர் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்னன்னு கிளாஸ் போகும்போது உங்களுக்கு தெளிவா வந்து சொல்றேன். ரைட். ஸோ இப்போ நேஷனல் இன்கம் பார்த்தாச்சு. ஸோ அதை அடுத்து கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னா டெபிசிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பற்றாக்குறை. இப்போ உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்கு, நீங்க வந்து 100 ரூபா இருக்கு, நீங்க வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஒரு A4 சீட்டு பண்டில் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ A4 சீட்டு 120 ரூபா, உங்களுக்கு எவ்வளவு ரூபா தேவை? 20 ரூபா பெண்டிங் வந்து தேவை. ஸோ இது வந்து டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ உங்களுக்கு பற்றாக்குறை வந்து இருக்கு. இப்போ இதே இது வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில 140 ரூபா இருக்கு, எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கு? 20 ரூபா இருக்கு. அந்த 20 ரூபா வந்து பாத்தீங்கன்னா என்னது? சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதே மாதிரி பட்ஜெட் ரிலேட்டடான சர்ப்ளஸ் வந்து இருக்கு, டெபிசிட் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டிமாண்டு தேவை வந்து இருக்கும், அதே மாதிரி ஒரு சைடு வந்து சப்ளை வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து சர்ப்ளஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணுது? எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடியதா சர்ப்ளஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? இப்ப தக்காளி வந்து கிடைக்கவே இல்லை, ஆனா ஒரு சில இடங்கள்ல தக்காளி ரொம்ப கம்மியான ரேட்ல ஈஸியா வந்து கிடைக்குது, நிறைய இருக்குது அப்படின்னா அது வந்து சர்ப்ளஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிப்ரிசியேஷன்ஸ் அப்படின்னு வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நேஷனல் இன்கம்ல ஜிடிபி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஜிஎன்பி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா, ரைட்டா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிசரி செக்டார் இருக்கு இல்லையா, இந்த மூணையும் சேர்த்து ஃபைனலா ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். நம்ம பிரைமரி செக்டார்ல கோதுமை தயாரிக்கிறோம், செகண்டரி செக்டார்ல அதை பிஸ்கட்டா மாத்துறோம், டெரிசரி செக்டார்ல அதை சூப்பர் மார்க்கெட்ல விற்கிறோம் இல்லையா, அந்த தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வேல்யூ, ஒரு பிஸ்கட் பாக்கெட் 10 ரூபா அப்படின்னா, ஸோ அந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இதே இது ஜிஎன்பி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா, இப்போ அந்த மேனுஃபேக்சரிங் வந்து பண்றோம். இப்போ பிஸ்கட் வந்து செகண்டரி செக்டார்ல வந்து தயாரிக்கிறோம், அதுல ஒரு மிஷின், பிஸ்கட் தயாரிக்கக்கூடிய மிஷின் இருக்கு, அதோட தேய்மானம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தேய்மானங்களை மைனஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎன்பி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அப்போ அது வந்து முக்கியமா அசட் வந்து தேய்மானம் பண்ணக்கூடியதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்றது தான் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு தேசிய உற்பத்தி அப்படிங்கக்கூடிய ரெண்டு கான்செப்ட். ஸோ அப்போ தேய்மானம் அப்படிங்கிறது சொத்து தேய்வதால், சொத்து மீன்ஸ் அசட், அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அசட் வேல்யூஸ் அது தேய்மானம் அடைகிறது என்ன சொல்லுவோம்? நம்ம வந்து டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு நிமிஷம், அதான் சொல்லுங்க, தான் கிளாஸ் எடுத்துட்டு பத்தாளுக்கு வச்சிருங்க. சாரி, அம்மா சாப்பிட கொடுக்கும். அடுத்து பாருங்க, இது இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பணிகள் துறையினுடைய வருமானம் என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நம்ம இந்தியாவில் பிரைமரி செக்டார் வந்து விவசாயம் சார்ந்தது, அக்ரிகல்ச்சர். செகண்டரி செக்டார் மேனுஃபேக்சரிங். சர்வீஸ் செக்டார் வந்து பாத்தீங்கன்னா 3வது செக்டார் சொல்லுவோம். இந்தியாவோட அதிகமான இன்கம் எதுல வருது அப்படின்னா சர்வீஸ் செக்டார்ல இருந்து தான் வருது, பணிகள் துறையில இருந்து தான் வந்து வருது. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம மேனுஃபேக்சரிங் லெவல்ல நம்ம வந்து பின்தங்கி தான் இருக்கோம் இந்திய பொருளாதாரம். ரைட்டா? ஸோ இந்த வேல்யூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். இதுல பிசி எக்ஸாம்ல 2019ல கேட்டது. ஓகே, ஸோ 58.4%. இப்போ ரீசெண்ட் டேட்டா நான் கிளாஸ் எடுக்கும்போது அப்டேட் பண்றேன். அப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டி பார்த்துட்டோம், நேஷனல் இன்கம் பார்த்துட்டோம், மணி அண்ட் பேங்கிங் பார்த்துட்டோம், பிளஸ் நேஷனல் இன்கம் பார்த்துட்டோம். அடுத்து அக்ரிகல்ச்சர் வந்து பார்ப்போம். இதை நான் சொல்லி கொடுக்கறத மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போதும், இந்த பேட்டர்னை தாண்டி கொஸ்டின் வந்து மாறவே செய்யாது. அப்போ எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் பண்ணணும். நான் இந்த ஆட்சியர்கல்வி இந்த புத்தகத்திலே நான் வந்து கொடுத்துருப்பேன், நம்ம ஜிகே புத்தகத்திலே வந்து கொடுத்துருப்பேன். நீங்க அதை மட்டும் நீங்க வந்து பாருங்க, கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி ரொம்ப ரொம்ப கீழ் லெவல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின், அதாவது 2005 அதுக்கு முன்னாடி இருந்த விஓ எக்ஸாம், குரூப் 4 சம்பந்தமான கேள்விகள் மாதிரிதான் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஆட்சியர்கல்வியோட
ஜிகே புத்தகத்தையும் இதே வந்து நீங்க வந்து பக்காவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த டாபிக்கை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதை தாண்டி வெளியே எங்கேயும் சோர்ஸ் தேடாதீங்க. ரொம்ப கம்மியா படிச்சீங்கன்னா போதும். 20% வந்து படிச்சா போதும். நீங்க இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதுமானது. அடுத்து வந்து பார்ப்போம் அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா. ஸோ இந்தியாவில் அக்ரிகல்ச்சருக்கு டேக்ஸ் போடலாமா அப்படின்னா போடலாம். ஸோ நீங்க வந்து ஹிஸ்டரியில விஜயநகர் எம்பையரில் டேக்ஸ் சம்பந்தமா வந்து பார்ப்பீங்க. மாடர்ன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் இந்தியா காலத்துல நீங்க வந்து நம்ம மாடர்ன் இந்தியா காலத்துல முக்கியமான கிளர்ச்சி மால்பா கிளர்ச்சி, மலபார் ரிலேட்டடா கிளர்ச்சி, இந்த மாதிரி பல்வேறு கிளர்ச்சிகள் வந்து பார்ப்பீங்க. பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்கு வந்தவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, சாரி ஒரே நிமிஷம், விவசாயிகளுடைய நிலத்தை வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா கைப்பற்றுவான். கைப்பற்றி டாபிக்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக்ல பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க வந்து பார்க்கணும். ரைட்டா? இப்போ நான் முன்னாடி டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஆட்சியர்கல்வி புத்தகத்துல டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஒவ்வொரு டாபிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க எந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் அப்படிங்கிறத வந்து பாத்துக்கணும். இப்போ காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பெரியாரை பத்தி எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த டாபிக்ஸ்லாம் ஹையர் ப்ரியாரிட்டி நீங்க வந்து கொடுக்கணும். மைக்ரோ லெவல்ல இதுல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க ப்ரிலிம்ஸ் படிக்கக்கூடிய அதே டாபிக்ஸ், இப்போ ஹெல்த்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்த் ரிலேட்டடா ஆர்கனைசேஷன், ஹெல்த் ரிலேட்டடா ஸ்கீம்ஸ், ஸோ ஹெல்த் ரிலேட்டடா மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இது வந்து என்னன்னா மைக்ரோ டாபிக்னு சொல்லுவோம். அப்போ நீங்க வந்து சப்போஸ் குரூப் 1 குரூப் 2 எழுதுறீங்கன்னா இதே ஸ்ட்ரக்சர்ல உங்க மெயின்ஸ் ஆன்சரை நீங்க வந்து கொண்டு போக முடியும். பிளஸ் பிசி எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்றீங்க, அடுத்து குரூப் 2 குரூப் 4 எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா பின்னாடி மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ்ல என்ன டாபிக்ஸ் இருக்கோ அதுபடியே வந்து பாத்தீங்கன்னா நான் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் டாபிக் வைஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ வந்து அர்பன் ரூரல் ஸ்கீம்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. தாய் திட்டம், ஓகே, ரூரல் கம்யூனிட்டி ரிலேட்டடானது, ரூரல் லெவல்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி சமூக பிரச்சனை சார்ந்ததெல்லாம் கொடுத்துருப்பேன். இது உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2க்கும் வந்து யூஸ் ஆகும். ரைட்டா? ஸோ அடுத்து போவோம் அக்ரிகல்ச்சர் சார்ந்த டைப். ஸோ இதுல நமக்கு அக்ரிகல்ச்சர்ல டேக்ஸ் போடலாம். ஆனா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு, விவசாயத்துக்கு டேக்ஸ் வந்து கிடையாது. ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து பாருங்க, தஞ்சாவூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நெல் ஆராய்ச்சி மையம், ஸோ ரைஸ் ரிசர்ச் ஸ்டேஷன். ஸோ இந்தியாவில் முதலா ஹையஸ்ட் லெவல் உணவு உற்பத்தியில இப்போ லாஸ்ட் இயர் ரிப்போர்ட் படி வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் தான் வந்து பாத்தீங்கன்னா உணவு உற்பத்தியில டாப் லெவல்ல ரேங்கிங்ல வந்து இருக்கு. அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அப்ப நெல் உற்பத்தினாலே தஞ்சை தான், அதை வந்து பாத்துக்கோங்க. இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தால் 1967 வந்து பாத்தீங்கன்னா பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ நமக்கு வீட்டு ரைஸ், இந்த வீட்டையும் ரைஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொருளாதாரத்துல உணவு உற்பத்தியில ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கும். நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலை, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப என்ன பண்ணிருப்போம்னா பசுமை புரட்சி அப்படிங்கக்கூடிய கிரீன் ரெவல்யூஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்போம். இது மூலமா டிராக்டர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துல உரங்கள் வந்து இது பண்ணலாம். ஹை ஏல்டு வெரைட்டி, அந்த வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதைகள், தரமான அந்த உயிரணு ஊட்டப்பட்ட விதைகள், ஹை ஏல்டு வெரைட்டி சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்போம். ஸோ இது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா கிரீன் ரெவல்யூஷன் மூலமா உணவு உற்பத்தியை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கிறாங்க. ஸோ இப்போ உணவு உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு நம்ம உரம் போட்டோம், நிலத்தோட தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி போச்சு. அதனால நம்ம ரீசெண்டா என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெயினா ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை விவசாயத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க, மாறதுக்கான விஷயத்த ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பசுமை புரட்சி தாண்டி இப்போ கிரீன் ரெவல்யூஷன்ஸ் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து மாறி இருக்கு. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஸ்டேட் யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கிம் ஸ்டேட் தான். ரைட்டா? ஸோ அதே மாதிரி செகண்ட் ஆர்கானிக் ஸ்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளா. ஸோ இது வந்து பாத்துக்கணும். ஸோ போன கொஸ்டினுக்கு வந்து ஆடுதுறைன்னு சொல்றாங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். 1977ல இந்தியா வந்து எதுல வந்து தன்னிறைவு அடைஞ்சி? ரைஸ். ஓகே, எப்பவுமே ரைஸ்ல நம்ம வந்து டாப்ல தான் வந்து இருப்போம். ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பாருங்க, பசுமை புரட்சி என்னும் சொல்லை உருவாக்கியவர் யார் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பசுமை, இது வந்து பிசி எக்ஸாம்ல வந்து
கேட்கப்பட்டது. எம்.எஸ். சுவாமிநாதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பசுமை புரட்சியில பெரிய லெவல்ல கான்ட்ரிபியூட் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த விஷயத்த நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர்ல ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதை நம்ம இன்னும் கிளாஸ் போகும்போது டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படிங்கக்கூடிய பொது நிதி. இந்த பொது நிதி கீழே பட்ஜெட் படிப்போம், டேக்ஸ் படிப்போம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இன்கம் சார்ந்த விஷயங்கள், டெபிசிட், பற்றாக்குறைகள், இதெல்லாம் பொது நிதி கீழே வந்து படிப்போம். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட விரிவாக்கம், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ரைட்டா? ஸோ 2017 அறிமுகப்படுத்தினாங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ இதுல 3 விதமான வரிகள் வந்து இருக்கு. சென்ட்ரல் ஜிஎஸ்டி மத்திய லெவல்ல இருக்கக்கூடியது, ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள் லெவல்ல வசூல் பண்றது மாநிலங்களுக்கு. அதுக்கப்புறம் மாநிலம் டு மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படிங்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஆனா இந்த டாபிக் வெயிட்டா உள்ளது, ரைட்டா? பட்ஜெட் இதெல்லாம் வந்து படிக்கணும். அடுத்து வந்து பாருங்க இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ். ஸோ இன்ஃப்ளேஷன்ஸ் அப்படின்னா இன்ஃப்ளேஷனே பேங்கிங்கே நீங்க கம்பேர் பண்ணியே வந்து படிச்சுக்கலாம். பணவீக்கம் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பணவீக்கம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு தக்காளி 10 ரூபாய்க்கு வித்தது எவ்வளவு விற்கிது? 100 ரூபாய் விற்கிது. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 90 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது? பணவீக்கம். இந்த நேரத்துல என்ன பண்ணும்? ஆர்பிஐ ஒரு சில ரிஃபார்ம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து இப்போ ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி வந்து பண்ணுவாங்க, பணவியல் கொள்கை வந்து பண்ணுவாங்க. யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதே இது பப்ளிக் ஃபினான்ஸ், இதே இது வந்து பாத்தீங்கன்னா பணவியல் கொள்கை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பண்ணும், மானிட்டரி பாலிசி. நிதி கொள்கை யாரு பண்ணுவா? ஃபினான்ஸ் பாலிசி யாரு பண்ணுவான்னா அரசு வந்து பண்ணும். நான் சொன்னேன் இல்லையா, ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போலாம் யாரு பண்ணுவான்னா மானிட்டரி பாலிசி ஆர்பிஐ பண்ணுவாங்க. நிதி கொள்கை, எவ்வளவு டாக்ஸ் போடணும், எவ்வளோ 1000 ரூபாய் அக்கௌண்ட் காசு யாருக்கெல்லாம் வந்து கொடுக்கணும், அந்த நிதி சம்பந்தமான கொள்கையை வகுக்கிறது உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பண்ணும், ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த டாபிக் பார்ப்போம், இன்ஃப்ளேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து உமன் சார்ந்தது. ஸோ உமன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உலக பெண்கள் ஆண்டாக யூஎன்ஓ வந்து எந்த வருஷம் வந்து அறிவிச்சாங்க? 1978. இதே மாதிரி உமன்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ், ஓகே, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஆட்சியர் கல்வி புத்தகத்துல 2-in-1 புத்தகத்திலேயே வந்து கொடுத்துருப்பேன். தமிழ் புத்தகத்திலையும் உமன்ஸ் லைக் வந்து பாத்தீங்கன்னா திலையடி வள்ளியம்மை இவங்கெல்லாம் பத்தி செப்பரேட்டா வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்தது வந்து பாருங்க ஹெல்த் ரிலேட்டடா நேஷனல் மலேரியா எரடிகேஷன்ஸ் ப்ரோக்ராம் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு இது 1958. ஸோ இப்போ நோய்கள் சம்பந்தமா அந்த நோய்களுக்கான தீர்வுகள், இப்போ எய்ட்ஸ் வந்து எப்போ வந்து ஃபுல்லா வந்து ஒழிக்கப்பட்டது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஹெல்த் ரிலேட்டடா மலேரியா ஒழிப்பு திட்டத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, ஸோ இப்போ உங்களுக்கு சிகரெட் இருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ வந்து சிகரெட்டை வந்து ஒரு நடிகர் வந்து பொய்க்கிற மாதிரி ஆடினாருன்னா அதுக்கு எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க, ரைட்டா? ஸோ அப்போ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கு. இவ்வளவுதான் வந்து அந்த எலும்புக்கூடு படம்லாம் போடுவாங்க சிகரெட் அட்டையில வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அப்போ உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இப்போ படத்துக்கு போனீங்கன்னா படத்துக்கு முன்னாடி என் பேரு குமார், நான் பீகார்ல இருந்தேன் அப்படின்னு வந்து விளம்பரம்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இது எதுக்கு? போதைப் பொருள், இந்த புகைப்பொருட்களை தடுக்கிறதுக்காக. ஓகே, சமுதாயம் சார்ந்த குறைபாடு இதெல்லாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் அப்ஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ட்ரைபல் பீப்புள்லாம் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு சிறுதெய்வ வழிபாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அரிசியில இருந்து மதுப்பொருட்கள் தயாரிச்சு கூட்டம் உட்காந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னா உட்காந்து வந்து சாப்பிடுவாங்க, ரைட்டா? பொருளாதாரம் சார்ந்த குறைபாடுன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்லம் ஏரியாவில் வந்து இருப்பாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த போதைப் பொருட்கள் வந்து அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. இதே எதுவும் பணக்காரன் வந்து பாத்தீங்கன்னா கார்ல போய் பப்புல வந்து குடிச்சிட்டு எங்கேயாவது போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்து கிடப்பான். ஸோ இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் வந்து இருக்கு, ரைட்டா? எத்திக்கலா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எத்திக்கல்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மனசாட்சி சார்ந்த விஷயங்கள், ஒழுக்கம் சார்ந்த குறைபாடு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மெயின் காரணம் எதுன்னா சமூகம், சொசைட்டி. அதனால இதுக்கு வந்து சொசைட்டி ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த டாபிக்ஸ் என்னன்னா இது எஜுகேஷன் சம்பந்தமா வந்து பார்ப்போம். ஸோ இதுல ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் வந்து கேட்கல. லிட்ரேசி ரேட் இந்திய லெவல்லையும் பார்த்துக்கணும், தமிழ்நாட்டு லெவல்ல வந்து பார்த்துக்கணும். 74.04 2011 சென்சஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கல்வி அறிவின்மை இதோட தொடர்புடைய பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் ரிலேட்டட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ் தான். ஒரு சில இதுல ஸ்கூல்ல ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது,
அந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து இருக்கு ரைட்டா. ஸோ பீப்புள் ரிலேட்டட் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இது டிஎன்யூஎஸ்ஆர்பில வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசியை விட கொஷினை உள்ள போய் வந்து பார்த்தோம்னா பல சொதப்பாடுகள் வந்து இருக்கும். அதுக்குள்ள நம்ம போய் நேரத்தை வந்து வீணடிக்க வேண்டாம். இந்த மாதிரி கொஷின் வந்து பாத்துக்கோங்க. 2011 மக்கள் தொகையோட கணக்கெடுப்புல தமிழ்நாட்டோட எழுத்தறிவு வந்து கேட்டிருக்காங்க ரைட். ஸோ இது 80.3%. நான் சொன்னேன்ல உமன் லெவலு மென் லெவலு தமிழ்நாட்டு லெவலு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்வி கொஷின்ல நான் வந்து இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கிள் நான் அப்புறம் ஷேர் பண்றேன். ஸோ அதுல இந்த வர்தா இந்த எஜுகேஷன் ஹண்டர் கமிஷன் இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். இதுல காந்தியடிகள் கொண்டு வந்த ஒரு எஜுகேஷன்ஸ் வந்து பிரைமரி எஜுகேஷன் சார்ந்தது வர்தா எஜுகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ரைட்டா. பண்டைய கால முறை ஒரு குரு இருப்பாரு, அந்த சமஸ்கிருத கல்வி முறையை என்ன சொல்லுவோம் பண்டைய கால கல்வி முறைன்னு சொல்லுவோம். ஸோ ஆர்டிஏ ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க 2009 ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, 10 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை சீர்திருத்தம் இப்போ 2020 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது 1992 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ கல்வி சார்ந்தது வந்து பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க கல்வி சார்ந்த கொஸ்டின்ல அதிக எண்ணிக்கையிலான இருப்பதால் சென்னையில அடுத்து இண்டஸ்ட்ரி ஓரியன்ட். ஓகே, இதுல ஆசியாவின் டெட்ராய்டு வந்து கனரக வாகனங்கள் அதிகமா இருக்கும். இது ஜியோகிராபி கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இது வந்து பாவர்ட்டி ரிலேட்டடா வந்து பார்ப்போம் ரைட்டா. ஸோ கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத தெளிவா வந்து பார்த்துக்கணும். பாவர்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்க ஒவ்வொன்றும் ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ வேலையின்மை, வறுமை, ஜனத்தொகை, நோய், இறப்பு. ஸோ ஜனத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். அதிகரித்த பிறகு வந்து என்னாகும், ஸோ வேலையின்மை வந்து உருவாகும். வேலையின்மை வந்து வறுமையை உருவாக்கும், வறுமை வந்து நோயை உருவாக்கும், அடுத்து இறப்பை உருவாக்கும். அந்த ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதுல இந்தியா வந்து ஒரு சில அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அதோட எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் 20 ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பிளானிங் ரிலேட்டடா. அடுத்து பிளானிங் வந்து பார்ப்போம் ரைட்டா. ஸோ பிளானிங் கமிஷன் எப்போ வந்து தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா 1950 மார்ச்ல வந்து தொடங்கியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சோண்டி தான் இருக்கு. பிளானிங்கே 5 இயர் பிளான், நிதி ஆயோக் இதெல்லாம் பார்த்துருவோம். ஸோ பிளானிங் கமிஷன் என்னது வந்து பாத்தீங்கன்னா யார் உருவாக்குனான்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு காலத்துல வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் 1950 மார்ச்ல. 5 இயர் பிளான்ல பிளான் ஹாலிடேஸ். ஸோ பிளான் வந்து பாத்தீங்கன்னா சைனா வாரு இந்த மாதிரி பாகிஸ்தான் கூட பிரச்சனைனால பிளான் ஹாலிடேஸ் வந்து விட்டுருப்பாங்க. 1966 இருந்து 69 வரைக்கும் பிளான் ஹாலிடே. ஸோ 11வது ஐந்தாண்டு திட்டத்தோட மெயின் மோட்டோ என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தொடக்க கல்வி தொலைத்தொடர்பு பயன்படுத்துதல் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப 11-12 அப்ஜெக்டிவ்ஸ் வந்து பாத்துக்கோங்க. ஸோ இரண்டாவது இப்போ ஃபர்ஸ்ட் பிளான்ல அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பிளான்ல அதிகபட்சமா இண்டஸ்ட்ரியை வந்து டெவலப் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. செகண்டரி 5 இயர் பிளான் இண்டஸ்ட்ரி சார்ந்தது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்டா கொஸ்டின். உங்களுக்கு நிதி ஆயோக், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி இது வரைக்கும் பிசி எக்ஸாம்ல லாஸ்ட் 20 இயர்ஸ்ல கேட்கவே இல்லை ரைட்டா. ஸோ இது வந்து எக்கனாமிக்லையும் படிக்கலாம், ஜியோகிராபிக்லையும் வந்து படிக்கலாம். சென்னை வந்து பாத்தீங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்ன்னு சொல்லுவோம், ஏன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதிகமா இருக்கும். ஸோ கேட்வே ஆஃப் தமிழ்நாடு உங்களுக்கு வந்து தூத்துக்குடி, அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இது ஜியோகிராபிக்லேயே வந்து படிக்கணும். ஓகே, ஸோ வேலூர் மாவட்டத்தில் வாணியம்படி, ஆமையூர், ராணிப்பேட்டை ஆகிய நூற்றுக்கணக்கான தோல் தொழிற்சாலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஒரே நிமிஷம் சொல்லுங்கப்பா. நான் இந்த வாரேன், ஒரு 5 நிமிஷத்துல வாரேன், கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சாரி கொஞ்சம் இதாயிடுச்சு. எதுல விட்டேன்? இண்டஸ்ட்ரி பக்கத்துல விட்டேனா? எப்பத்துல இருந்து கேட்கல? எதுல இருந்து கேட்கல? ஆம்பூர், வேலூர் மாவட்டத்துல ஆம்பூர், ராணிப்பேட்டை. ஓகே கால் வந்துச்சு, அதான் இதாயிடுச்சு. ஓகே,
வேலூர் மாவட்டத்துல ஆம்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான தோல் பதனிடுதல் தொழிற்சாலை வந்து இருக்கும். இது இண்டஸ்ட்ரி ஓரியன்டா. ஸோ அடுத்து வந்து பாருங்க, இப்போ ரா மெட்டீரியல் அப்படின்னா இப்போ பருத்தி இருக்கு. சட்டை தயாரிக்கணும்னா பருத்தி தேவை, கார் தயாரிக்கணும்னா அந்த டயருக்கான ரப்பர்ஸு, கிளாஸ் வந்து தேவை, சீட்டுக்கான லெதர்ஸ் வந்து தேவை, மிஷினுக்கான மெட்டல்ஸ் வந்து தேவை. இதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த விஷயம் வந்து எது எது சார்ந்தது? உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி சார்ந்தது. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்னா உங்களுக்கு வந்து சிமெண்ட், மணல் இதெல்லாம் வந்து தேவை. ஓகே, ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரிங்கிறது உங்களுக்கு பயோடெக்னாலஜி ஓரியன்டா வந்து வரும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எனக்கு என்னன்னு தெரியல, எம்சி = MR நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன். விஸ்வேஸ்வரய்யா அப்படிங்கிறவர் அக்ரிகல்ச்சர்ல ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி. அக்ரிகல்ச்சர் மீன்ஸ் இரிகேஷன்ல ஃபேமஸான ஒரு இன்ஜினியரிங் டே இவருடைய பிறந்த நாளில் தான் வந்து கொண்டாடுறோம். ஸோ விஸ்வேஸ்வரய்யா இரும்பு தொழிற்சாலை வந்து பார்த்தீங்கன்னா 1933 உருவாக்குனாங்க. ஸோ அதுக்கப்புறம் கார்டன் ரிச் தொழிற்சாலை எப்போ வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, அது வந்து எது ரிலேட்டடானா கப்பல் தயாரிக்கக்கூடிய ஒரு, நான் நேற்று கூட உங்களுக்கு வந்து லோத்தல் போர்ட் வந்து காமிச்சேன், கப்பல் கட்டும் தளம், அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். ரைட்டா? தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் உங்களுக்கு வந்து தெரியும், கோயம்புத்தூர் அப்படிங்கிறது. அடுத்து இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு மும்பை அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. மின்னணுவின் தலைநகரம் உங்களுக்கு பெங்களூரு, எலக்ட்ரானிக் சிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அப்போ இந்த இண்டஸ்ட்ரி சார்ந்த வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில நீங்க வந்து படிச்சிருக்கணும். நான் இங்க ஜாகிரபிலே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா நான் வந்து கொடுத்துருப்பேன். ஜாகிரபி கீழே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமிக் கீழே நீங்க வந்து கொடுத்துருப்பேன். அதை மட்டும் நீங்க ரெஃபர் பண்ணாலே போதும். அதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து இங்க கொஸ்டின்ஸா வந்து வரும். அதனால எது படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவான முறையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சியர்கல்வி புத்தகத்தை வச்சுக்கிட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து போதுமானது. நான் இங்க வந்து கொடுத்துருப்பேன் பாருங்க, இண்டஸ்ட்ரி ஓரியன்டா. இப்போ கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில கேட்டது. ஆசியாவின் டெட்ராய்டா வந்து இருக்கட்டும். ரைட்டா? நிறைய கொஸ்டின்ஸ், பழுப்பு நிறக்கலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணீங்கன்னா போதுமானது. நீங்க கம்மியா படிச்சீங்கன்னா போதும். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, எக்ஸ்டர்னல் செக்டார், அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் வேற எதுவுமே வந்து கேட்கல. ரைட்? ஸோ இப்போ ஓவராலா இப்போ எக்கனாமில கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் இவ்வளவுதான். அப்போ நீங்க இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதும். ரைட்? ஸோ அப்போ ஆட்சியர்கல்வி புத்தகத்தை வச்சுக்கோங்க. நான் இந்த 2 புத்தகத்தையும் வந்து வச்சுக்கிட்டு டாபிக் வைஸ் என்ன பண்ணுங்க, ப்ராப்பரா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது போக நம்ம எக்கனாமிக் கிளாஸ் நான் வந்து பக்காவா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன், அதை பார்த்துக்கோங்க. ஏற்கனவே பாலிட்டி பிளஸ் ஹிஸ்டரி ஓரளவு வந்து முடிச்சாச்சு. அதையும் நீங்க யூடியூப் சேனல்ல வந்து பார்த்துக்கலாம். பிளஸ் இது டிஆர்பி எக்ஸாமுக்கும் வந்து யூஸ் ஆகும். ரைட்டா? ஸோ இது போக 10 மாத பயிற்சி பட்டறையில நான் ரொம்ப அக்யூரேட்டா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இனியும் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்போம். அதனால இப்போ ஃபர்ஸ்ட் பிசி எக்ஸாமுக்கு ரொம்ப டைம் வந்து கம்மியா இருக்கு. அதனால நான் வெரைட்டி இன்னும் ஜாகிரபி, ஹிஸ்டரி, அதுல பேலன்ஸு பிளஸ் வந்து ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நான் வந்து முடிச்சு விட்டுட்டு மேக்ஸும் நம்ம வந்து ஓவராலா வந்து பார்க்கணும். மேக்ஸ் வந்து டிஎன்பிசி எல்லாத்துக்கும் சேர்த்து காமனா டாபிக்ஸ் வந்து எடுத்துறேன். அதை வந்து ஒரு ஃப்ளோல நம்ம வந்து கொண்டு போயிடலாம். ரைட்டா? ஸோ அப்போ நீங்க வந்து ப்ராப்பரா என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா படிங்க. ஸோ ஆட்சியர்கல்வி புத்தகத்தை நீங்க AatchiyarInல நீங்க தேவைப்பட்டா வந்து பெற்றுக்கலாம். ஆட்சியர்கல்விக்கு சப்போர்ட் பண்ணணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான். ரைட்டா? ஸோ இப்போ எக்கனாமியை பத்தி ஒரு தெளிவான கண்ணோட்டம், பிசி எக்ஸாம் எழுத போறவங்க, டிஆர்பி எக்ஸாம் எழுத போறவங்க எல்லாத்துக்கும் இது வந்து மிக சிறந்த லெவல்ல உங்களுக்கு வந்து பயன் தரும். ஸோ நல்லா படிங்க. இதோட முடிச்சுக்குவோம். இதோட வகுப்புகள் நம்ம இதுல யூடியூப்ல வந்து அப்லோட்